அதாவது பத்திரிகையாளர்களை மட்டும் இல்ல, மக்களும் தாக்கப்படுறாங்க. அதுதான் உண்மை. இந்த திமுக ஆட்சியில ஒன்று சொல்லிக்கிறேன். கிருஷ்ணராயபுரத்தில் சமீபத்தில் ஒரு கல்குவாரி, அது அனுமதி இல்லாமல் கல்குவாரி அங்கே நடத்தப்படுது. அதுக்கு கிருஷ்ணராயபுரம் தொகுதி எம்எல்ஏ முக்கிய ஆளாக இருக்கார். அங்கு செய்தி சேகரிக்க சென்ற ஃபோட்டோகிராஃபரையும் செய்தியாளரையும் ஒரு 50 அடியாளுகளை வச்சு, ரவுடிகளை வச்சு, அந்த 2 பேரையும் தூக்கிட்டு போய் தனிமையான இடத்துல வச்சு அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. இது நடந்தது உண்மை. ஆனால் இதில் திமுக காரவங்களே சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த விசாரணை எப்படி போகும்னு எனக்கு தெரியல. உண்மையா அங்கே உள்ள காவல்துறையினர் அரசாங்கம் இருக்கும் நாளைக்கு மாறும். ஆனால் நடந்த நிகழ்வுக்கு அவர்கள் தக்க இடத்துல பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் கூடிய விரைவில் ஏற்படும். அதனால் அதில் உண்மையாக சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா, இங்கே நந்தனத்தில் கலைக்கல்லூரியில் ஒரு இது கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீன் திமுக காரவங்களுக்கு லீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த கேன்டீனில் வேலை செய்ய ஒரு பெண்ணை கற்பழிப்புக்கு உள்ளாயிருக்கு. அதுக்கும் திமுக காரவங்க தான் சம்பந்தங்கிறது நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதுக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சும்மா பூசி மொழுவுனீங்கன்னா இது அடுத்து வரப்போகிற அரசாங்கம் உங்களை சும்மா விடாது. இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு திமுக காரவங்க பதில் சொல்லி ஆகணும். அதே போல் இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட 5 முறை முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. 7 கண்ட்ரிகளுக்கு போயிருக்கிறார். 7 நாடுகளுக்கு போயிருக்காரு. போய் என்னாச்சு? இங்கே கம்பெனிகள் உருவாச்சா? அப்போ என்ன சொன்னார்? 33 லட்சம் பேருக்கு உடனடியாக வேலை கிடைக்கும்னாரு. 5வது வருஷம் தேர்தலையும் சந்திக்க போகிறோம். எங்கே மாவட்ட வாரியாக சொல்லுங்கள், எவ்வளோ லட்சம் பேருக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துருக்கேங்கிறத கொஞ்சம் வெளிப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்குங்கிறதையும் நான் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன்.